அவங்க சித்தாங்க வந்தாங்க வந்து மாலை வாங்கி வந்து ஜமால வாங்கி வந்து ஹாஸ்பிடல்ல வந்து ரிப்போர்ட் கொடுத்தாங்க அவங்க சித்தாங்க சொல்லிட்டு இப்போ வந்து சாவணும்ன்றாங்க. இப்போ உயிரோட இருக்காரா? உயிரோட இருக்காரா? செக் பண்ணி பார்த்துட்டு 99% தான் இருக்குது, 5% தான் காப்பீடு பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்க. காப்பீடு பண்ண முடியாதுன்னு தான் சொல்லுங்க. முடியாதுன்றாங்க. அது கூட முடியாது. வந்து இறக்கலான்னு போது அப்புறம் இவங்க பார்த்தா மூச்சு இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என் சகலை கூப்பிட்டு சொன்னா அவருன்ட்டு இல்லைங்க ஒரு அரை மணி நேரம் வந்து மூச்சு இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னாரு. இப்போ இது வரைக்கும் அவங்க யாரும் வரல. வெள்ளிக்கிழமை சொன்னாங்க லைட்டாக பிளாக் ஆயிருக்குன்னு. அப்புறம் ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு பெரிய பெரிய பிளாக்லாம் இருக்கு, அதனால இவருக்கு வந்து 99% வந்து ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்க, அப்போ நாங்கள் என்னங்க இது மற்றது பேசணும்னா அவங்க தங்கச்சிமார் 2 பேர் வரணும், வந்து தான் பேசணும்னு சொன்னேன். அப்புறம் அவங்க வந்து எல்லாம் பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, டாக்டர் வந்து இல்லை இது வந்து நீங்கள் இங்கே வந்து உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியுமா இல்லையான்னு தெரியாது, நீங்கள் வீட்டுக்கு கொண்டு போக வேண்டாம், இல்லை ஜிஹெச் கொண்டு போங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் தான் ஒரு 2 நாள் இங்கே இருக்கட்டுங்க, இருந்து நாங்கள் ட்ரீட்மெண்ட் பார்க்குறோம், செலவு பண்ணாலும் பார்க்குறோம் நாங்கள் சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் நான் சனிக்கிழமை 3 நாள் அங்கே இருந்துட்டு நான் சனிக்கிழமை ஊருக்கு நைட்டு நான் ஊருக்கு போயிட்டேன். என் ஊருக்கு நான் போயிட்டேன், எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரி நான் போயிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இவங்க தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து திங்கக்கிழமை வந்து என் சம்சாரத்தை நான் ஃபோன் பண்ணி கேட்கும்போது என்ன சொன்னான்னா, இந்த மாதிரி அவங்க வந்து முடியாதுங்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு நானும் விட்டேன். அதுக்கப்புறம் வந்து யாரும் எதுவும் பேசலை. அதுக்கப்புறம் நேற்றுக்கு காலையில் வந்து இவங்க மச்சானுக்கு யாருக்கு ஃபோன் பண்ணான்னு சொன்னாங்க தெரியல, இந்த மாதிரி அவர் இறந்துட்டாரு, அதனால் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து எனக்கு வந்து இது நேற்றுக்கு காலையில் ஒரு என் சம்சார் எனக்கு கூப்பிட்டு சொன்னான், ஒரு 1:30 மணி இருக்கும். அப்போ கூப்பிட்டு சொன்னா அப்போ கூப்பிட்டு சொல்லி நானும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேற்றுக்கு நைட் நான் ஊர்லேருந்து இங்கே வந்தேன். இப்போ நானும் தான் ஆஸ்பத்திரியில் இருந்தேன். ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது அவங்க எல்லாம் கையெழுத்து போட்டாங்க. அப்புறம் நான் தான் ஆம்புலன்ஸில் வந்த முன்னாடி டெத் சர்டிஃபிகேட், அது ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அது வந்து இவங்க என் சகலகிட்ட தான் இருக்குது. அது என்ன சர்டிஃபிகேட் எனக்கு தெரியாது, அவர் இன்னும் வரல. ஆனால் வேனில் வந்து நான் தான் வந்த கூட. டோர் ஓப்பன் ஆங்காட்டிக்கு அவர் மூச்சு இருக்கா இல்லைன்னு 2 டைம் நான் திரும்பி பார்க்கும்போது ஒரு பேச்சு மூச்சு இல்லாமல் தான் இருந்தார். அதுக்கப்புறம் இங்கே வந்து இறக்கலான்னு போது அப்புறம் இவங்க பார்த்தா மூச்சு இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என் சகலை கூப்பிட்டு சொன்னா அவருன்ட்டு இல்லைங்க ஒரு அரை மணி நேரம் வந்து மூச்சு இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னார். இப்போ இது வரைக்கும் அவங்க யாரும் வரல. ஆமாம், இறக்கும்போது ஹாஸ்பிட்டலில் வந்து ஹாஸ்பிட்டலில் எங்கிட்ட சொல்ல, என் சகலகிட்ட சொன்னது வந்து என்னன்னா, அவர் வந்து மூச்சு ஆக்சிஜன் வச்சிருக்கு, அது எடுத்தோன்னா ஒரு அரை மணி நேரம் வந்து அந்த மேல் மூச்சு கீழ் மூச்சு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் வந்து வண்டியில் வரும்போது நான் 2 டைம் திரும்பி பார்த்தேன், ஒன்றும் பேச்சு மூச்சு இல்லை. அப்புறம் வந்து சரி இங்கே இறக்கலாங்க போது பார்த்து மூச்சு இருக்கு. அதுக்கப்புறம் தான் நானே பார்த்து அவர் கூப்பிட்டு சொன்னேன், என்னங்கன்னா அவர் இந்த மாதிரி விஷயம் சொன்னாங்க. வந்து காலையில் வந்து சாயங்காலமா வந்து 75 ஃபோன் வந்துச்சுங்க எனக்கு. சாயங்காலம் 75 ஃபோன் வந்துச்சு. நான் கிளம்பி வரேன். நான் விஜய் ஹாஸ்பிட்டலு அரியூர் வேணேஸ்வரர் ஹாஸ்பிட்டலு. இப்போ வந்து எல்லாமே நாங்கள் வந்து ரெடி பண்ணி வாங்கி வந்துட்டோம். இப்போ சாவலில் ஏந்து உட்காரான். நீ ஒரு டாக்டர் வந்து எப்படி வந்து இவன் சேவை வந்து நீ வந்து ரிப்போர்ட் கொடுப்ப, நீ எப்படி கொடுக்கலாம்? நீ ரிப்போர்ட்டு அவன் உடம்பு செல்ல போனாங்க. அவன் உடம்பு செல்ல போனான் ஹாஸ்பிட்டல் இருந்தா எல்லாமே பார்த்தாங்க. அவன் ஹாஸ்பிட்டல் பீஸ் மட்டும் 40 வாங்கிக்கிற. நீ எப்படி வாங்குற காசு? நீ செத்துலாம் சொல்லிட்டு ரிப்போர்ட் கொடுத்து காசு மட்டும் வாங்கிக்கிற. நீ ஆம்புலன்ஸ் இது வந்து பாடியை வந்து இவங்க எடுக்க விடல. நீ எப்படி வாங்கின காசு? நீ ஏதாச்சும் வாங்க. நீ ஆமா ஏங்க அவன் காரி சாமி பூரா வாங்கி வந்துட்டேங்க. படசுல இருந்து துணி பூரா வாங்கி வந்துட்டேங்க. ஆமாங்க குழி தோயாச்சு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.